ஸ்பாட் பிக்சிங் புகாரில் ஜாமீனில் வந்துள்ள ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர் அங்கித் சவான் பல தடைகளை தாண்டி காதலி நேகாவை மும்பையில் மணமுடித்தார். ஐபிஎல் போட்டிகளின் போது ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் வீரர்கள் ஸ்ரீசாந்த், அங்கித் சவான், அஜித் சண்டிலா ஆகியோர் கடந்த மே 16ஆம் தேதி டெல்லி போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். மூவரையும் ஜூன் 4ஆம் தேதி வரையில் நீதிமன்ற காவலின் கீழ் வைக்க டெல்லி சாக்கெட் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவர்கள் மூவரும் திகார் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஜூன் 2ஆம் தேதி திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்த அங்கித் சவான் நிலை அவர் மீதான சூதாட்ட குற்றச்சாட்டால் பரிதாபத்துக்குரியதாக மாறிவிட்டது. திருமணத்துக்காக ஜாமீன் கேட்டு போராட்டமே நடத்திவிட்டார் அங்கித் சவான். சாக்கெட் நீதிமன்றத்தில் அங்கித் சவான் தாக்கல் செய்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதன் பிறகு டெல்லி செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மனு செய்த அங்கித் சவானுக்கு கடந்த 30ஆம் தேதி ஜாமீன் கிடைத்தது. ஒரு வாரம் ஜாமீனில் விடுதலையான அங்கித் சவானுக்கும் நேகா சம்பாரிக்கும் ஞாயிறன்று மாலையில் மும்பையில் திருமணம் நடந்தது. மணமக்களின் நெருங்கிய உறவினர்கள் மட்டும் பங்கேற்ற இந்த திருமணத்தில் பத்திரிகையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை. திருமணம் முடிந்ததும் மணமக்கள் இருவரும் பத்திரிகையாளர்களுக்கு ஓரிரு நிமிடங்கள் மட்டும் போஸ் கொடுத்தனர். 8 ஆண்டுகளாக தீவிரமாக காதலித்த ஐடி துறை ஆலோசகரான நேகாவை பல தடைகளை தாண்டி கரம் பிடித்துள்ள அங்கித் சவான் ஜூன் 6ஆம் தேதி மீண்டும் சிறை செல்ல வேண்டியுள்ளது. திருமணம் நின்று போனால் மணமகளுக்கும் அவப்பெயர் வந்து சேரும் என்ற காரணத்துக்காக அங்கித் சவானுக்கு ஜாமீன் வழங்கிய நீதிமன்றம் ஜாமீன் முடிந்ததும் தவறாமல் சரணடைய வேண்டும் என்று கண்டிப்புடன் உத்தரவிட்டுள்ளது.